ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் பாண்டியனும் கோமதியும் வீடு போகலைங்க. இன்னும் ரோட்லேயே தாங்க கதையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு தலை சுற்றுறதுக்கு மாத்திரை, சாப்பிடையில் சாப்பாடு, டீ கடையில் டீ, இப்படி ஒன்றொன்னா வாங்கி கொடுத்து அவங்க நடக்க நடக்க அவங்க பின்னாடியே போய்கிட்டே பொழப்ப ஃபுல்லாக ஓட்டுறாரு பாவம் பாண்டியன். அதே மாதிரி பாவம் அவங்களாலையும் நடக்க முடியல, அவங்களும் நடந்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. இவரும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கார். கோமதி 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 கோமதின்ட்டே இப்படியே போய்கிட்டே இருக்கையில் கொஞ்சம் தூரம் கழித்து போனதுக்கப்புறம் கோமதி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உட்காடுறாங்க. அடியே கை காலெல்லாம் வலிக்குதுடி, வாடி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்னுடைய சூழ்நிலையை ஒரு நிலையில் கூட புரிஞ்சுக்கல, நீங்கள் உங்கள் சுயநலமாகவே தான் எல்லாமே நடந்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கையில் நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும், நான் வீட்டுக்கெல்லாம் வரலங்க, நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி. இல்லடி வாடி போவோம், இனிமேல் நீ என்ன நினைக்கிறையோ அதன்படி நடந்துக்கிறேன், நான் உன்னை வெளியில் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை ஒரு மனுஷியாக மதிக்கிறேன், வீட்டில் நீ என்ன செஞ்சாலும் உனக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணுறேன், நான் என்ன நினச்சிட்டேன், என் பொண்டாட்டி தானே, என்னை விட்டுட்டு எங்கே போயிடுவா அப்படின்னு நினச்சிட்டேன், அதை நினச்சி நீ ஒழிய நீயும் ஒரு மனுஷி தான், நீயும் என் பொண்டாட்டி தான், உன்னைய நான் 3 நேரம் நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். நான் கேட்காது என்னோட தப்பு தான். இனிமேல் என்னோட குணத்தை நான் மாற்றிக்கிறேன். இனி எவ்வளோ தூரம் நம்ம மாறணுமோ அவ்வளோ தூரம் மாறி நான் இனிமேல் உனக்காண்டி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோமதிகிட்ட பாண்டியன் சொல்கிறாரு. ஓகேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் செஞ்சது ஃபுல்லாக தப்பு தாங்க, நானுமே நம்ம கதிருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சது தப்பு தான். அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு தெரியாதனால அந்த சூழ்நிலையில் செஞ்சிட்டேன், அதுவும் என்னோட தப்பு தான், என்னையும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு நிலையிலையும் எனக்கு செய்ய வேண்டிய ஒன்றையுமே நீங்கள் செய்யாமல் இல்லை, நீங்கள் செய்யத்தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசியிருக்கீங்க. இங்கே வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் கோமதி அக்கான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவங்க ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க போல். கோமதி அக்காட்ட நான் வாங்கிட்டு போகிறேன், ஊருக்கு போயிருந்தேன், இப்போ தான் வாங்க வந்தேன், கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. கோமதி அக்கா வெளியில் போயிருக்காங்க, வந்தோடனே தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வீட்டில் போய் தேடி பாருங்கடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அம்மாச்சி சொன்னோன்னே இவங்க தேடுனாலும் அவங்களுக்கு எங்கே இருக்குது எது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை. அத்தை இருந்தால் தான் எது எங்கே இருக்குன்னு தெரியும், இப்போ ஒன்றும் எது எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள்ட்ட அத்தை வந்தோடனே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே திரும்ப கோயிலில் உட்காந்து 2 பேருமா நல்லா பேசிக்கிறாங்க, மனசு விட்டு பேசிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. பிடிச்சிருந்தா